அழகு பாருங்க, இந்த அழக முன்னாடியே பார்த்திருந்தா அந்த 1050 ரூபாய் இங்க கட்டி கட்டட்டும், மீதி வேலையை நம்ம பார்த்துக்கலாம். நாகூர் போனா கூட என் குறை தீராது. நீ தேர் மேல உக்காந்துக்கிறியோ, லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு கிளப்பிக்கிறியோ, ஐயோ கஷ்டமான வேலையை எப்படித்தான் செய்யறியோ அம்மா. நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது, திட்டு திட்டா தோரம் அடிக்குது, தட்டு தட்டா சோறு கேட்குது. சாப்பாடை பார்த்தா வாங்கி வருது. மனுஷன் புச்சுக்கணும். காலையில 14 இட்லி சாப்பிட்டேன், அதோட கொண்டுது வாங்கி வந்து மதியானம் என்ன பண்ண, ரெண்டு பார்சல் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். அதோட அரிசி எடுக்கிற அதோட மனுஷன் புடிச்சுன்னு வேன்ல ஏறினேன். சாப்பிடு சாப்பிடுன்னு கூப்பிடுறாங்க, வாங்கி வறுத்து மனுஷன் புடிச்சுன்னு சும்மா ரசமாவது சாப்பிடலான்னு போய் உக்காந்து முதல்ல வச்சுக்கணும் மாதிரி 4 வாட்டி வச்சுக்கணுமா. ஐயோ கொண்டுது வாங்கி வறுத்து. ஐயோ யாரு வருவானோ என்ன பண்ணுவோம் தனியாக துன்றதுக்கு பின்னாடி கொட்டிடுவாரு. நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்க்கிறோமோ அவன் தான் எங்க சூத்துல நார உரிக்கிறான். அவன் ஒரு ஆட்டம் ஆடி காட்டுறான், தாங்க முடியல. எனக்கு ஒரு மகன் பிறப்பா. இந்த மரகத அம்மாளா நாடகமே இந்த பாட்டுல தானே அடிக்கிறது. பாடுப்பா, நல்லா பாடுற பாடு. எனக்கு ஒரு மகன் பிறப்பா. மண்ணு வாட்டமா நல்லா ஆலப்படம் செய்யறாங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பா. இதுக்காகத்தான் அரியப்பாடி வேலு வந்து இன்னொரு பாடு. எனக்கு ஒரு மகன் பிறப்பா. இதெல்லாம் கேட்க கூடாது, சாமி முன்னாடியே போய் சேர்த்துட்டே இருப்பாரு. ஐயா இன்னொரு வாட்டியா அவன் 7 சுதில பாடிங்கடா. இன்னொரு வாட்டி பாடுற, இன்னொரு பேங்க் கேடி போறேன். சுதில பாடுறது யாரு? நான் பாடிங்க எனக்கு தெரியல. ஹார்மோனியத்துல 3 சுத்திக்குது. யாருக்கு தெரியாத பத்தி புனிங்க போடுப்பா. பாடு, ரெண்டாவது பாடு. எத்தனை வாட்டி தந்தா பாடுவாங்க? வாங்குற 2500 ரூபாய்க்கு பாடலன்னா எப்படி தருவாங்க? எனக்கு ஒரு மகன் பிறப்பா. பொதுவாக என் மனசு தங்க ஒரு 8 வருஷமா இங்கே தான் எங்க சுத்திங்கடா. இது போட்டு போய் தெரியாத சுத்திங்கடா. ஐயா அமரபுரி நாடு. யார பாடுன்றா? யாரடா பாடுன்றா? யாரா? நாடுங்க அமரபுரி நாடு. நாடு நாடு அண்ணாட்டு வாட்ச்மேன். போடா வாட்ச்மேன் வாட்ச்மேன்
நான் யார் தெரியுமா? என்ன காரி துப்புறன்னா நீ பெரிய ஆளா தான் இருப்ப. வாய வர சிரிக்குதாடா தாண்டியா வீட்ல. நான் யார் தெரியுமா? யார் ஐயா? மரகதபுரி நாடு. அந்த நாட்டு மன்னர்களா? ஐயோ அது நான் இல்லப்பா. இளவரசரா? ஐயோ அதுவும் நான் இல்ல. படை தளபதியா? படல இல்லப்பா. சூர்யா? அதுவும் கிடையாது. அமைச்சர்? அட அதுவும் நான் கிடையாது. மெய் காப்பாளர்? அட அதுவும் நான் கிடையாது. அந்த வேலைலாம் யாரா செய்வாங்களா? கண்ணாடி இல்ல சாசு போடாத சூனா. அப்ப நீங்க யார் தாயா? அந்த நாட்டு காவல்காரன். வாட்ச்மேன்னா காவல். பைய ஒட்டி வச்சுக்கிறாரு. துணி வச்சாரு பை வேற. வாங்க நம்ம ஒரே துறையில வேலை செய்யறோம். நம்மளுக்கு எதுக்கு மீன் குழம்பு சொல்லு பாப்போம். மீன் குழம்பு போட்டாங்க. அந்த நோக்கம் எதிர்கால வீக்கம். வீங்க போது பாரா. காலு மட்டும் தானே வீங்கி போய்க்குது. வேறண்ணா உடம்பே வீங்கி போய்க்குது. இதே பச்சுக்கிறோம் ப்ரோ 3 ஜான்டா பாருங்க. என்ன ஒண்ணு இல்லப்பா. இந்த கோயில் மணி எதனா கட்டி விட்டுக்கிறியா? எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் வளரல. எதெல்லாம் வளரக்கூடாதோ அதெல்லாம் வளர்ச்சி அதிகமா அந்த நோக்கம் எதிர்கால் வீக்கம் சொன்னேன் சாமி. ஓ என்னடா வாயிட்டீங்க? அமரபுரி நாட்டிலிருந்து எனக்காக வந்திருக்கிறேன். எதுக்கு? என் நாட்டு இளவரசர் முரளி அவருக்கு பெண் தேடி கொண்டு வந்திருக்கிறேன். பக்கத்திலே படுக்க வச்சுருவாரு. என்ன பண்ணுவேன்? நானும் இந்த விஷயமா தாங்க ஆஞ்சி கிடக்குறேன். நீ கூட என்ன மதிக்கல காசா பணமா புடிச்சிட்டு போங்க. நானும் இந்த விஷயமா தான் ஆஞ்சி கிடக்குறேன். புரியலப்பா. எங்க நாட்டு இருந்துச்சுக்கு இளவரசி அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடின்னு வரேன். இளவரசி பேரு அரகத மாலா. மாப்பிள்ளை பேரு மிர்லி. மிர்லியா? முரளி. முரளி. தேடி வந்த மூலிகை காலிலே அகப்பட்டு கொண்டது. மாப்பிள்ளை போட்டாக்குதா? ஏடா பொண்ணு போட்டவன் நான் தந்துக்கிறேன். ஐயோ பொண்ணு அழகா தந்த பாருங்கள். சரவணா ஸ்டோர் எங்களிடத்திலே தரங்களை பிரித்து தருவோம். ஆடி தள்ளுபடி. அழகா இருப்பாங்க. அதை விட புடவை நல்லா இருக்குல்ல. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? சர்க்கார்ல துணி எடுக்கும் போது எடுத்துது. போட்டோ எடுத்தா? அங்க போட்டோ எடுத்துது. சக்கரை வச்சு எடுத்தது நினைச்சேன். மரகத மாலா. மாலா. மாப்பிள்ளை பேரு முரளி. முரளி. வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி அறுக்கிறோம். தாலி கட்ட ஏற்பாடு நிச்சயதார்த்தம். புறப்பாடு. ஐயா பார்த்து விட்டாயா? மாலை ஒண்ணு வாங்கி வந்து ஆரணி இறங்குனா ஏறி வாட்டி கேட்க மாட்டேன்னு பேசக்கூடாது. மகளிர் புகைப்படத்தை பார்த்து என் மகனுக்கேற்ற மங்கை அவள்தான் என்று முடிவு செய்து விட்டேன். ஆகையா என்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க இப்போது இருந்தாலும் யாரு மன்னர் யாரு காவல்கார நீ மன்னரா நீ கூட எடுத்து போறா பாரி எடுத்து போறா நீயோ. இருந்தாலும் உடைய மகளின் புகைப்படத்தை மட்டும் தான் பார்த்து நேரில் ஒரு முறை பார்க்க வேண்டும். உலகில் எல்லா பொருத்தம்
பெண்களை பார்த்தா அப்படி அலையுறீங்க. ஐயோ லவடா பிகர் யாரு? அழகு பாருங்க. ஐயோ இந்த அழக முன்னாடியே பார்த்திருந்தா பார்த்திருந்தா அந்த 1050 ரூபாய் இங்க கட்டி பெண்கள் யாரு? இந்த நாட்டின் கண்கள். நீ தெரிஞ்சா போதும். எத்தனையோ கற்பு கருத்துகள் நம்முடைய நாட்டில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தோட குறிக்காட்சி எடுத்துட்டு உதவாங்க. வலி தாங்காத புடிங்கி கடைச்சிட்டான். ஐயோ அம்மா நாங்க யாரு சொல்லு சொன்னதான் சொல்லிட்டேன்பா. நாங்க மாமா. வருங்கால மாமனார் சொல்லிட்டோம். எனக்கு மாமா யாரு மாமா? நான் டாபர் மாமா. அவர் கூட்டி கொடுத்த மாமா. என்னப்பா மாமான்னு சொல்றாரு? வருங்கால மாமனார் ஐயா, மாமா என்னை வாழ்த்துங்கள் மாமா. பூஜை கொடுக்கற. வாழ்நாள் பூரா சந்தோஷமா கலவரமா வாழணும். சரி போயிட்டு வா. இப்ப வா. கட்டளை ஒரு இருக்காது. நிச்சயதார்த்தம். ஐயா காலம் பொன் போன்றது. எத்தனை ஐயா உடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். இதுவே அது கோயில் வந்த பேர் புரியுதா என்னையா கை தவறுது? ஐயா தவறா நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய சபதம் செய்வோம் என்று சற்று கை நடுக்கும். கை நடுக்கத்தானே? நான் எதுவுமே கை நடந்து மாதிரி போச்சு. நிச்சயதார்த்தம். இதுவே நிச்சயம். ஐயா, பெண் உலகை பொன் இழந்து, பெண் உலகை பொன் இழந்து, பெண் உலகை பொன் இழந்து. ஆமாய்யா. சாப்பாடு உங்களுது. ஆமாங்க. சாம்பார் எங்களுது. ஆகட்டும், ஆகட்டும். சீனிபாடு. சீனிதே. ஐயா நான் உண்மையை சொல்லட்டுமா? 6 மணி வரை பாடட்டுமா? ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்து விட்டோம். இருந்தாலும் மது போதைய தாசிவிடே கதி என்று இருக்கின்றான். எப்படியானா மனமறை செலுத்த வேண்டும். ஐயா பெண்ணின் முகத்தை பார்த்தாயா? அந்த செவிலியா எழுவு எங்க? இந்த அழகு எங்க? ஆமாண்டா. அவன் பொண்ணு முகத்தை பார்த்தா போதுங்க மன திருக்கிடுவான். செவிலியா போலாம் வா வா. காலமேகம்
பாருங்க. டேய், இவன் திருந்தவே மாட்டானா? இவன் திருந்தவே மாட்டானா? நல்லவனுக்கு பொண்ணுன்னா நல்ல புத்தி இருக்கும். உன்னோட குடிச்சா பாரு. நான் அன்னைக்கே அவன் கெட்டான்டா அவன். நான் சொல்லல எங்க எடுத்து போயிட்டு எடுத்து நிக்கிட்ட பாரு. கரெக்டா நிறுத்திக்கிறேன். எவ்வளவு நேரம் பாரு. டேய், பேசுடா நேத்து ஓடி. நான் இங்க போய் ஏய், கல்யாணமா 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 யாருக்கு நாட்டு இளவரசருக்கு கல்யாணம். ஐயா, டேய், டேய். ஐயோ, டேய். உன்னுடைய பாவனையே சரிதான் அவனுக்கு. டேய், என்ன பண்றீங்க? பண்ண சொல்றேன் மாமனாரே. தங்கம். அடை, சை. என்ன காப்பாத்துறடா? பண்ண சொல்லுடா. சண்டை தான் பண்ணுங்க. நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வா. மகளா வந்து வச்சுக்கோ. சொல்லுடா. எங்க வீட்டு நிறைய ஆம்பளை பசங்க ஏய். தான். கையில விதவை செஞ்சு போடுறாங்க. நீ மருமகளா வந்தனா சூரிய வித்து ஜனம் மொத்தம் அவன்கிட்ட தானே இருக்கும். ஐயோ மாமனார் பசிக்குதுன்னு கேட்டா கேட்டா போதும். போதும். சூத்துல துணி நிக்காது. மாமனார் பசி மாமனாரை இட்டு போய் நீ பாத்ரூம்ல உட்காந்து வச்சுட்டு தோசையை சுட்டு போடுவேன். உன் மாமனார் புட்டு அதுல தொட்டு எடுத்து அப்படியே சொட்டு பாத்ரூம்ல வந்து தோசுட்டு போறோம். ஐயோ, அம்மா. ஆளுடைய அம்மா. ஆமா. நம்ம வீட்டுக்கு ரெடி ஆகுது. சரியா? புரிய போட்டு ஐயா கோல கொட்டி பையா. அப்பா எனக்கு மனவுக்கு திருமணம் என்று உரைத்து விட்டு எந்த நாட்டில பா எந்த சத்திரம் நாங்கள் இருவர் அனைவரும் ஊட்டிக்கு தான் செல்ல வேண்டும். ஒப்பி போட்டு பாசத்தை போயிட்டு யார் இந்த பரிமளா காந்தி? ஆமாப்பா, பாரதம் நடக்குது பரிமள வேஷம் போடுறாரு. ஏய், உனக்கும் மனோக்கு திருமணமா? எனக்கு மனவுக்கும் திருமணம் குறி யாருக்கு தெரியுமா? யாருக்கு? மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தானே திருமணம். போது நிறுத்துங்களப்பா. ஆ? வாழ்ந்தால் மனவோடு அவளை விட்டு நான் ஒருபோதும் வரமாட்டேன். அடக்குன்னு போத பையன் புரிய சொன்னா வாயை போட்டமா எப்படியா உடனே கெட்டி இருப்பாங்க. புது இனத்தை உருவாக்கலாம். என் வார்த்தை கேட்க மாட்டேன். ஒருபோதும் கேட்க மாட்டேன். எப்படிலாம் கேட்பேன்? நாடாள பிள்ளைகள் என்று ஒரே மகன் ஒப்பற்ற மகனை உன்னை செல்லமா வளர்த்தண்டா. 4 நாள் டிஃபன் காசுன்னா கதை தெரியும். எனக்கு பிறகு இந்த அமர்வு நாட்டிற்கு மகனாக முடிச்சுட்டு ஆட்சி செய்வார் என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டினடா. இந்த பெற்றெடுத்த தந்தையின் வார்த்தை கேட்க மாட்டேன் என்று புரியுதாகி நீ பிறந்த உடனேயே உன்னை பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்தினடா. சிரிக்காத பேசுங்க. நான் உயிர் வாழ்வதே உனக்காகத்தானடா. சரியில்ல சரியில்ல சாவாயிட்டான் அவனை. நானே எகிட்டு போறான். எப்போது என் வார்த்தை கேட்க மறுத்து விட்டாயோ மாலா கழுத்துல தாலி கட்டவில்லை என்றால் இந்த தந்தையின் உயிரோடு பார்க்கவே முடியாது. இப்போது இந்த இடத்திலே உன் கண்ணெதிரே அவனை சாவா நம்மள ஏன்டா உயிரோடு வாழணும்? செத்துறோம். செத்தவன்டா. எப்போது என் மகன் வார்த்தை கேட்க மறுத்தானோ 2,23,000 ரூபாய்க்கு பாக்கி. எப்படி சாப்பிடணும்? அப்பா நான் வரவில்லை என்றால் இதே நேரத்தில் உங்கள் உயிரை ஏய், காத்துக் கொள்வீர்களா? மாலா கழுத்த தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தையின் உயிரோடு பார்க்கவே முடியாது. அப்பா முந்தி தவமிருந்து முன்னால் இந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவி அப்பா. அம்மா என்ற 3 எழுத்தை நான் அழைக்க முடியாத பாவி அப்பா. நீங்கள் தான் என்னை அயல் நாடு சென்று வாடா மகனை என்று அனுப்பி வைத்து நீங்கள் தான் என்னை வளர்த்திருப்பா. இருந்தாலும்
உங்கள் பேச்சை கேட்ட நாட்டுக்கு வருவேன் ஒரு கோயில் கண்டு அப்பா. ஆனால் ஒன்று, மணமேடையில் அமர்வேன். அந்த பெண்ணின் கழுத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கவே மாட்டேன். தாலி கட்டி அடுத்தோடையே வந்து விடுவேன். சொல்லிட்டு கொட்டை உள்ள போறாங்க. இந்த மாதிரி போன எப்ப இந்த அமரவிநாத்தி எத்தனையோ சட்ட திட்டங்கள் நான் போட்டிருக்கேன்டா. அம்மா எனக்கு சட்டத்தை போடுறான்டா. மணவரைக்கு வருவானா, மணவரையில் அமருவானா, அந்த மாலா கழுத்துல தாலி கட்டுவானா, அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டானா. அழாதாயா அடுத்த நொடியே அழாத மனோ என்று செல்கிறானே. கம்மலு கம்மலு கடை அவன் தாலி கட்டட்டும், மீதி வேலையை நம்ம பார்த்துக்கலாம். வைக்கணுமே குழந்தை வாழத்துக்கு வழி செய்யலாம். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றான்னு உள்ள கூப்பிடல. கல்யாணத்துக்கு வந்த ஆள் மாதிரியே இல்லையே. அடிக்கத்தை பார்த்தாலும் ஆளு பிடிக்கத்தை பார்த்தாலும் ஒரு மாதிரியா கல்யாணம் தானே நடக்கணும்ப்பா. அது இன்னும் ஒடிச்சு என்ன கேஜி ஆகணும் கேள்வி என்ன பண்ணுவேன் சொல்றா. சத்தியம் பண்ற நீ குடுக்குறியா நான் குடுக்குறேன். மேடிக்கு ஒண்ணு குத்துன்னு வராமா கேள்விலாம் எங்க கிடைக்குது. சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? இது ஒரு கல்யாணமா மதிக்கலையா நீ? எது வந்தா எனக்கு என்ன ஏறி வேலை மண்ணு வரை கொட்ட மாதிரி கொட்டு போறாங்க. வந்து போறாங்க கொட்டுறது. அந்த மண்ணு வரை கொடுத்து உங்க பாட்டி போய் கேள்வி எப்படி போட்டுறாங்க. நடக்கிறதான் காயில பேசுவாங்க கும்பல் கொடுக்கணும். ஆமா மாலை பதிவு இருக்குது, வாடி இருக்குது, எங்க கொண்டு வந்தது? ஐயோ மாலை எங்கேயோ தேடினேன், மாலை எங்கேயுமே கிடைக்கல. 500 ரூபாய் சொல்லியா கொடுத்தாங்க. 500 ரூபாய் கீழ் பேசி போய் மாலை பிளாக்ல கிடைக்குது. மாலை பிளாக்ல கிடைக்குதா? ஒண்ணு கடிச்சது பிளாக்ல அடிச்சு முறிக்கிட்டு வந்துட்டேன். மாலை எங்க எடுத்தாண்டா? மாலை எங்கேயுமே கிடைக்கல. எங்க வர வயல பொந்து மலை தான். ஐயோ அப்ப மனமான கல்யாணத்தை முடிக்கும். செத்து போனவன் வந்து வாங்கி போடுவான். செத்து போறவன் வருவானா? எப்போ வருவான்? எந்த யுகத்துல வர? 14 வருவான், 30 வருவான், 2 வருவான். அதெல்லாம் அவருடைய ஞாபகப்பா. நான் கூட தூங்குங்களா? ராஜா இந்த ஒரு காமெடி பண்ணுவீங்களா? அந்த அது மட்டும் அப்பா கலவு கலவுறாரோட தெரியாது தெரியாது வேலை. அப்பா பார்த்தா யாரா போயாவா? அவன் தான் காரால என்ன தருவாங்க. யாரா இந்த தாலி ஆடுக்கா கரமாதம் எடுக்கா கல்யாணம் நடக்குது. காலால் கல்வி காலால் ஒரு பொருளை கல்யாணத்துக்கு போய்